அன்பாளன் இந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லம் தேடி கல்வியில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான அப்டேட் வந்திருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த இல்லம் தேடி கல்வியில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு புதிய வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், நிறைய ஜாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வந்துகிட்டு இருக்குது. நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு. பள்ளி மேலாண்மை குழுவில் வந்து பாத்தீங்கன்னா அதுல யாராருன்னு பாத்தீங்கன்னா தலைவர், துணைத் தலைவர், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தன்னார்வலர்களா வந்து பாத்தீங்கன்னா செயல்பட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான அறிவிப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல வந்திருக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 25/7/2025 மாலை 3:30 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீட்டிங் நடக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் வேற வந்து பாத்தீங்கன்னா லெட்டர் இந்த மாதிரி கூட வந்திருக்கலாம், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா 25/7/2025 மாலை 3:30 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீட்டிங் நடக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கூட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மீட்டிங்ல என்ன சொல்றாங்கன்னா, பெற்றோர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்படி பேசணும், அவங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா எப்படி கலந்துரையாடணும், இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நிறைய டாபிக் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இல்லம் தேடி கல்வியில் வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தலைவரா உறுப்பினரா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கலந்துக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யாருமே மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கூட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா பேசக்கூடிய டாபிக்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க. அந்த டாபிக்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றா நான் வந்து பாத்தீங்கன்னா சொல்றேன். ஷார்ட்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்டா நான் சொல்றேன், எல்லாமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்குங்க. இந்த கூட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி டாபிக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசுறாங்கன்னா, மாநில கற்றல் அளவு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அது கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில டாபிக் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது வயசு தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா கற்றல் விளைவு அடைவு ஆய்வுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அரசு தொடக்க நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி இந்த பள்ளிக்கூடத்துல வந்து பாத்தீங்கன்னா 3வது 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு இவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கற்பிப்புதல் இடைவெளி வந்து பாத்தீங்கன்னா ஆய்வு நடத்தி அது வந்து பாத்தீங்கன்னா 2வது மாதம் பிப்ரவரியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2025 வெளியிட்டு இருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா கற்றல், அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த பாடத்தை வந்து பாத்தீங்கன்னா மாணவர் எவ்வளவு புரிஞ்சுக்கிறாங்க, அந்த பாடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மாணவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இடைவெளி இருக்குது அதை தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல சொல்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திறன் இயக்கம்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொண்டு வந்திருக்காங்க. அந்த திறன் இயக்கம் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஜூலைல தொடங்கி 6 மாசம் நடைபெறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த 6 மாசத்துலயே வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எழுத்து அடையாளம் காணுதல், அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது நம்பர் மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எண், எழுத்து இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து அடையாளம் காண்றது, அதே மாதிரி மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து அவங்கள வந்து பாத்தீங்கன்னா படிக்க சொல்றது, எழுத சொல்றது, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எண் கணித செயல்பாடு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. கற்றல் விளைவுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் டியூஷனா இருக்கட்டும், பள்ளியிடத்துல நாமளே படிக்கணும், நாம வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறோம், எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறோமா இல்லையா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நமக்கு எடுக்கக்கூடிய டீச்சர் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆய்வு நடத்தி அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சொல்லி கொடுக்கணும். இதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எண்ணும் எழுத்துன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா தவறாமல் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பள்ளி வந்து பாத்தீங்கன்னா அனுப்புறது, அதாவது வந்து பாத்தீங்கன்னா பெற்றோர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளை வந்து பாத்தீங்கன்னா நிறுத்தாம தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அனுப்பிட்டு இருக்கிறது. அதே மாதிரி அந்த குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வந்து பாத்தீங்கன்னா 10 நிமிஷத்தை வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களோட பெற்றோர் வந்து பாத்தீங்கன்னா செலவிடுறது, அந்த குழந்தைங்கள வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறாங்களா இல்லையா இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கண்காணிக்கிறது, தமிழ், இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சத்தமா வாசிக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா பெற்றோர்களும் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா பேசவும் தரணும். அதே மாதிரி நல்லா ஒழுக்கம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. முன்னாள் மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூலு நம்ம ஊரு இப்படி ஒரு திட்டம் இது கீழே வந்து பாத்தீங்கன்னா நன்கொடையெல்லாம் கொடுக்குறாங்க. நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட்ல நன்கொடை வெப்சைட் இருக்குது, அதில் வந்து பாத்தீங்கன்னா பதிவேற்றம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உள்ளடக்கிய கல்வி. இந்த உள்ளடக்கிய கல்வி பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உதவி செய்யறது, பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் வந்து பாத்தீங்கன்னா தெரியப்படுத்துறது, மாற்றுத்திறனாளி குழந்தைங்களா இருந்தா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உபகரணம், அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நடக்கிறதா இருக்கட்டும், எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஊனமா அதுக்கு தகுந்த அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்றதுக்கான உபகரணம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினருக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியப்படுத்தணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அனைத்து குழந்தைகளும் வந்து பாத்தீங்கன்னா பள்ளியில், அதாவது வந்து பாத்தீங்கன்னா SMC உறுப்பினர்களோட வந்து பாத்தீங்கன்னா
பள்ளிக்கு வராத குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா கண்டறிதல். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வரலன்னா இந்த எஸ்எம்சி உறுப்பினர்களோட சேர்ந்து அந்த குழந்தை ஏன் வரல, அவங்க வீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா போய் எத்தனை பேர் இந்த மாதிரி வராமல் இருக்கிறாங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வு நடத்தி அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வர வைக்கணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து குழந்தைகளும் பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலு நம்ம ஊர் பள்ளின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா NSNOP. இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வழங்கப்படும் பொருள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் பதிவேற்றுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்களா முன்னாள் மாணவர்கள்லாம் இப்போ வந்து பார்த்தீங்களா நம்ம படித்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போலாம் சீரியஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது யார் யார் கொடுக்குறாங்கிறது வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பதிவேற்றுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா NSNOPங்கிற ஒரு வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி அதெல்லாம் பதிவேற்றுன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உயர் வழிகாட்டி. இந்த உயர் வழிகாட்டி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 10ஆம் முடிச்சிட்டாங்களா அடுத்து 11ஆவில் என்ன குரூப் எடுக்கலாம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. 10ஆம் வகுப்பு மாணவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 11th என்ன குரூப் எடுக்கலாம்னு அவங்களுக்கு வழிகாட்டணும். 12th படிச்சிட்டாங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன படிக்கலாம், என்ன படித்தா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகலாம், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாம் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்கணும். அவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஏதாவது ஃபில் பண்ண தெரியலன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போக்சோ. இந்த போக்சோ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி குழந்தைங்களா இருக்கட்டும் அதே மாதிரி ஆசிரியர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது புகார் இந்த போக்சோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பாலியல் சீண்டல் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாணவர் மனசு பெட்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வைக்கணும். அந்த பெட்டியை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சுக்கிறாங்களான்னு பார்க்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர் ஏதாவது எழுதிப்பட்டால் உடனுக்குடனே வந்து பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உதவி மையம். இந்த உதவி மையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 14 417 14417 இது வந்து பார்த்தீங்கன்னா உதவி மைய நம்பர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1098 இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தணும். அப்போ தான் ஒரு அர்ஜென்ட்டுக்கும் போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடாக உருவாக்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்றணும். அதே மாதிரி பள்ளியிலேருந்து 100 மீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடையில் ஏதாவது பள்ளி அருகில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போதைப் பொருள் ஏதாவது வச்சு விற்கிறாங்களா இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வு நடத்தணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பள்ளி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் இதெல்லாம் வருதான்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டறிந்து அதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸு. இந்த ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வமுள்ள மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஊக்குவிக்குன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆசிரியராக இருக்கட்டும் எஸ்எம்சி உறுப்பினர் இல்லம் தேடிக்கை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊக்குவிக்கணும். அவங்களுக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விரும்பமாகுதோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஊக்குவிக்குன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த இல்லம் தேடி கல்வி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் கிடையாதுங்க, இன்னும் நிறைய டாபிக் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25/7/2025 வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த எந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறதா இருக்கட்டும் அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசுறது பெற்றோர்கிட்ட பேசுறது அவங்களுக்கு எந்த மாதிரிலாம் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் எப்படி ஊக்குவிக்கணும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சொல்லுவாங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துக்குது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னங்கிறது வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுக்குறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இல்லம் தேடி கல்வி ஆசிரியர் ஜாப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் ஜாயின் பண்ணணும்னா நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. தொடர்ந்து நம்ம ஆசிரியர் ஜாப் ஆதி இருக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆசிரியர் ஜாப் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி இல்லம் தேடி கல்வியில் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது 1 லட்சம் வேகன்சி வந்துச்சு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி இந்த உங்களோட ஸ்டாலின் முகாமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான செய்தி. அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முகாம் நடந்தா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.